ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே என்ன இது பண்ணேன்னா, சரி இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்போதுமே முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்மளுக்கு எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்களாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம எதையும் நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே தான் அப்போ தான் நான் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு சூழ்நிலைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைகளில் நம்ம இருந்துட்டோம். அதுக்கு முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் என் ஹஸ்பண்ட்டு நான் பேசுகிறது எதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒரு சண்டை போடுறதா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு இதை நம்ம கரெக்டான வேலை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் சரியான ஒரு இதை நான் இது பண்ணிக்க ஆரம்பித்தேன், புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சரி ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம எந்த ஒரு இதையும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நான் ஒவ்வொரு நாளுமே ஏதாச்சும் அவரை பேசுகிறது செய்கிறது இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுங்கிறத என்னால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பார்த்துக்குவோம், இதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதை நம்ம நோக்கி போகிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இது தேவை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதனால் பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், அதுக்கு அடுத்தது நம்ம என்ன இது பண்ணணுமோ அதை இருந்துட்டு நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதனாலேயே நான் சில விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்காக இருக்கட்டும், பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சில விஷயங்கள் முன்னாடியெல்லாம் என்றைக்குமே எடுத்தெறிஞ்சு பேசுகிறது இப்படி தான் நான் நடந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு மாறி நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் சரி இதுக்கப்புறம் நம்ம பக்குவப்பட்டு தான் ஆகணும். அதை விட்டுட்டு நம்ம வேறு வேலைகளை நம்ம இது பண்ணணுன்னா அதுக்கு இது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனாலேயே நான் சரி பார்ப்போம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நானுமே இது பண்ண ஆரம்பித்தேன். சரி அதுக்கு அடுத்தது சில விஷயங்கள் நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கட்டும், இது பண்ணாததாக இருக்கட்டும், நம்மளுக்கு நகர்வை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகும் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிச்சு. அடுத்த நாளே நான் முடிவு பண்ணிட்டேன். சரி இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அடுத்தடுத்த விஷயத்த நம்ம நோக்கி தான் போகணுங்கிறது மாதிரியான சில விஷயங்களை நோக்கி இது பண்ணிட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அதனாலேயே 2, 3 நாள் அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு சில இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இது பண்ண ஆரம்பித்தோன்னே நான் அதுக்கப்புறம் என்னோடய முடிவுகளை நான் எடுக்க ஆரம்பித்தேன். எதாக இருந்தாலும் ஒரு தைரியமாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என் முடிவுகளை நான் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்த எடுக்கிறதா இருந்தாலும் குழப்புறதா இருக்கட்டும், ஒரு குழம்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு சில இதை நம்ம இது பண்ணிக்கிட்டு அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் எந்த மாதிரி இருக்கணும், எப்படியெல்லாம் இது பண்ணணும், நம்ம நல்ல முறையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஒரு இதை பயணித்து கொண்டுட்டு போக முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம இது பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்னையே நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதையுமே ஒரு இதை இது பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் தான் நானாகவே ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போய் என்னோடய பிரச்சனைகள் இருக்கட்டும், என்னை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஓரளவு கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு சரி பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் இதுக்கப்புறம் எது எதுக்கான டைம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நகர்வை நம்ம நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே சில விஷயத்த நம்ம முன்கூட்டியே முயற்சி பண்ணி இது பண்ணோம்னாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அதுக்கு அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ இதுக்காக ரொம்ப போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத, எதாக இருந்தாலும் நமக்கு இது சரியாக இருக்கா சரியாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இது பண்ணு, அதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி
அவர் வந்து எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து எதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு விஷயத்த நான் வந்து நகர்த்தி நான் போக ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது தான் சொல்ல இதா இருந்துச்சு.